ஹலோ மக்களே, ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் ஷோ. இது நம்ம ஜெயா டிவியின் காலு பசங்க. ஐயோ, நானே கெட்டக்கு தெரியக்கூடாதுன்னு மாறு வேஷத்துல சுத்துறேன். இந்த டிஜே வேற கரெக்டா மாறு வேஷம் கெட்டக்கா காட்ட கொட்டு உங்களை மாட்டி விட்டுருவாரு கொள்ளுக்குதுரா. என்ன மாறு வேஷம் தெரியல, ஹேர் ஸ்டைல் மாத்திருக்கிறேன். முக்கியமா நம்ம தமிழ் குடத்துல காலகாலங்க கால கொன்ற மறு வேற வச்சுக்கிறேன்டா நானு. மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. ஆமா, எதுக்கு இந்த கெட்டப் முதல்ல? ஐயோ ஐயோ, ஒரு 40,000 கடன் வாங்கணும்டா. கடன் வாங்கினவரு கடந்த ஒரு மாசமா என்ன தேடி நின்றுக்கிறாரு கொலகுதுரா. நான் ஒரே தலைமுறைகா இருந்துட்டேன்டா. சரி, இப்போ நாங்க ஷோக்கே அவங்களோட குழந்தைய வேற கூட்டணும் வந்துட்டேன்னு வேற சொல்றாரா. அதனால இன்னைக்கு கலர் மச்சான் வரல. என்ன கேட்டா நான் கலர் குறின்னு சொல்லிடுறேன். அப்பெல்லாம் என்னால போயெல்லாம் சொல்ல முடியாது. ஐயோ கிருஷ்ணா, உன் கைய காலா நினைச்சு கேக்குறேன்டா. ப்ளீஸ்ரா, இன்னைக்கு ஒரு நாள் கட்டும் என்ன தகாலிடா. சரி ஓகே, சரி எல்லாம் ஓகே. முடிதாண்டா மோசமா இருக்கு. கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்கு. கலர் குருவி கக்கூஸ் போனாங்கறியா? ஹலோ, இன்னைக்கு என் பேர் வேணா கலர் குருவியா இருக்கலாம், ஆனா கக்கூஸ்லாம் ஒன்றும் கோலியே. சரி ஓகே, நீ மானங்கிட்ட பிளாஷ்பேக் விடு. சூப்பரா 4 வாலு பசங்க வந்திருக்காங்கடா. நாங்க ஐயோ, அவங்க வேற யாராவது கோட்டு குத்துருவாங்களோடு பயங்கா இருக்குடா. பொதுவா நம்ம ஷோக்கு வரவங்களுக்குலாம் உன் பேரே தெரியாது. இல்லடா, இப்போ உன் பேரு கலர் குருவின்னு தெரியாதுல, அது அப்படி சொன்னியா? ஆமாண்டா. ஸோ மக்களே, நான் இந்த வாரம் யாருன்னு யார்கிட்டயும் சொல்றாதீங்க, உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஸோ மக்களே, சூப்பரா 4 வாலு பாப்பாஸ் வந்திருக்காங்க. எங்க அழகான ஃபர்ஸ்ட் காக்கா வாங்க. ஹாய்டா. என்னடா அவர் வரலன்னா நீ ஆடம் கட்டியா? அதெல்லாம் இல்ல. இன்னும் 4 ஸ்டெப்பு தான் கோட்டை ஆக்குறோம். அவருக்கு வந்தாதான் ஆடுற நீ. மத்த ஸ்டெப் தெரியாது. உன்னோட பேர் என்ன? அத்விக்ராம். எங்க இருந்து வரீங்க நீங்க? தில்லின்ற ஊர். ஆமா, யார் இத்தனை பேர்? யார் யார் இவங்களா? எங்க அம்மா, இது என் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டோட தம்பி, என் ஃப்ரெண்டோட அம்மா. சோக்கு வரும்போது ஃப்ரெண்டெல்லாம் கூட்டின்னு வரான்டா கிருஷ்ணா. ஏதாவது தக்கா கிருஷ்ணா ஆள் வச்சு அடிக்கலான்னு கூட்டின்னு வந்துக்கிறானோ தெரியல நீ பண்றதுக்கு. சார், உங்களுக்கும் அந்த கடன் வாங்கினானே அவருக்கும் தொடர்பு இருக்கா? இல்லையாப்பா? இல்லாதவருக்கும் ஓகேடா. ரொம்ப நன்றிடா வந்ததுக்கு. சரியா, நாங்கள் நிறைய பேசலாம். உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ. தேங்க்யூ ஃபார் கமிங். அதுக்கே உனக்கு அடுத்தது ஒரு வாலு காக்கா இருக்காங்க. யாருன்னு காக்கலாங்க? காத்துலாங்க. யார் அந்த வாலு காக்கா? வாங்க. ஹலோ, சுத்தி சுத்தி ஆட சொன்னா சுத்தினே இருக்கிற ஆடின்னு எதையாவது கீழே கொட்டியா என்ன? இல்லையா, அக்கறை என்ன தேடிக்கிட்டு இருக்கு சுத்தி சுத்தி டான்ஸ் ஆதான். உன்னோட பேர் என்ன? சுடிகா. சரி, வீட்டுல இருந்து யார் யார் சொல்ல வந்திருக்கிறாங்க? அம்மா, அப்பா, பாட்டியும். ஓ, 3 பேர் வந்திருக்காங்களா? எதுக்கு வந்திருக்காங்க? பாக்க. ஜாலியா இரு, கல்ல கல்லன்னு. எந்த ஏரியால இருந்து வர நீ? பழம்பூர். சரி காக்கா, நல்லா சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துக்கிற. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. சரியா, உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. ஆக்குறோம் கிருஷ்ணா. என்னடா 2 காக்கா அழகா என்ட்ரி குத்துட்டாங்க. அதுக்கு அத்த வர கூறங்க என்ன மாதிரி ஆட்டக்காரங்கன்னு தெரியலையே. பார்த்துலாமா? பார்த்துலாங்க. யாரது? வாங்க. அழகா செங்கையா ஆனிய நீ. கிருஷ்ணா, என்னடா கர்லிங்ல இது வரைக்கும் நான் தான் கெஸ்ட்னு நினைச்சேன். என்னைய தூக்கி சாப்பிட ஒருத்தி வந்துட்டாடா. அங்க எஸ் கர்லிங் ஒன்று இருக்கு பாரு. எஸ் கர்லிங்கு செங்கையா இருக்குடா. உன் பேர் என்னடா? பிரணிதா. எங்க இருந்து வரீங்க குரணிதா? காலாவாக்கத்துல இருந்து. சரி, வீட்டுல இருந்து யார் யாரும் வந்திருக்காங்க? அம்மா, அப்பா. பாத்தா தெரியலையா? இருக்கு. இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இங்க ஒரு பிரச்சனை இல்ல, கொலை பிரச்சனை இருக்குது இன்னைக்கு நான் நினைக்கிறேன். வந்ததுல இருந்தே குறண்டு வலிக்கிறா.
இப்பவே சொல்லி வச்சிரு நான் எவ்வளவு பெரிய டெரர்னு. போட்டுமா? அடங்கக்கா போகா போய் உட்காருக்கோ, உன் இடத்துல போய் உட்காருக்கோ. போ. மூணாவதான் ஒரு காக்கா வந்த உடனே என்ன ரோரா வங்கு ஒலிக்கிறா. இரு சோக்கு நடுவில் உன்னை நான் காத்துக்கிறேன். எனக்கு என்னமோ அவதான் உன்னை இன்னைக்கு செய்ய போறான்னு தோணுது இருக்கு. சரி இருக்கட்டும். அடுத்ததா ஒரு வாழை காக்கா இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாங்கடா. பார்க்கலாமா யாருன்னு? யார் அது? வாங்க. எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே ஏ என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே தென்னையும் தந்தானே காத்தார திண்ணையும் தந்தானே நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் சொன்னது யாரு? ஏன்டா டேய் அக்கா வந்தாதான் ஆடுங்க நீ. உன்னோட பேர் என்ன? சூப்பரு. யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க வீட்டுல இருந்து? இது யாரு? அக்காவா இவங்க? அவங்க யாரு? அக்கா பக்கத்துல இருக்கவங்க. எந்த ஏரியாடா? நீ எங்க இருக்க? உங்க வீடு எங்க இருக்கு? அடாடாடாடா வந்ததுலயே சோழியே இவ்வளவு குட்டியான ஒரு கையெல்லாம் காத்தது இல்லடா கிருஷ்ணா. என் ஹைட்டு தான் இருக்கான்டா. ஒரே ஹைட்டில் ரெண்டுக்கு வரும். நாங்கள் நிறைய பேசலாம் சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ. உன்னோட இடத்துக்கு உட்காந்துக்கோ. அழகா 4 பேர் வந்துருக்குறாங்க. நீங்கள் இவ்வளோ அழகா வந்து டான்ஸ்லாம் எங்களுக்காக சரி லைட்டாக ஆடினீங்க. சூப்பராக வந்து இங்கே வந்து கெட்டக்கெலாம் போட்டுன்னு வந்திருக்கீங்கல்ல. ஸோ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துடலாமா? ஓகே இதாடா தேங்க்யூடா அதுக்கு வந்ததுக்கு. சைலண்டாக இருக்கு நாங்கள் சுதிக்ஷா. என்ன சைலண்டாக தான் இருக்கு இன்னைக்கு ஃபுல்லாக. தேங்க்யூ வந்ததுக்கு. வந்த உடனே உரண்டு இழுத்தாங்கல்ல இவங்க. ஆமாண்டா தேங்க்யூ வந்ததுக்கு. உனக்கு ஒரு அழகான கிஃப்ட். தேங்க்யூடா ருத்ரா வந்ததுக்கு. 4 பேரும் வேற பயங்கரமா என்ட்ரிலாம் குத்துக்குறாங்க. எப்படி கேத்த போறாங்கன்ற கதட்டம் எனக்கு இருக்குடா. எல்லாரும் கியூட்டா இருக்காங்க. இன்னைக்கு ரவுடிஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க கலர் மச்சாங்கிட்ட தானே பேசிருக்காங்க. ஆமா கலர் குருவி கிட்ட பேசினது இல்லையே. ஒருத்தன் மார்வேஷம் போட்டு பண்ற வேலை இருக்குது. ஏய் என்னடா சூப்பரா இருக்கலடா இன்னைக்கு நானு. சரி விடு. ஃபர்ஸ்ட் ஒரு அழகான பாப்பா உட்காந்துருக்காருல, அவரை கூப்பிட்டு அழகா பேசிடலாமே. என்னடா பேசிடலாங்க 2 பேரும் கூப்பிடலாமா? சரி அதுக்கிறாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். சரி ஸ்கூல் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்ல போர் அடிக்குதா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. தோக்காரு எல்லாரும் இருக்காங்கன்னு கோயிலாம் சொல்லக்கூடாது சரியா? எனக்கெல்லாம் ஸ்கூலு சுத்தமா குடிக்கவே குடியாது. கோணா நான் காடா நட்டி உயிர் எடுக்கிறாங்க. உனக்கு எப்படி? எனக்கும் போர் அடிக்குது. இந்த மாதிரி உண்மையை பேசி கலகு. உண்மையை பேசினாங்களா தெய்வத்துக்கு தங்கோண்டா. ஏன்டா கோர் அடிக்குது உனக்கு? அடிச்சுட்டே இருக்காங்க. உன்னை அடிக்கிறனால கோர் உனக்கு அடிக்குதா? யாரா உன்னை அடிக்கிறது? எங்க ஜி. யாரு? ஹேமலதா ஜி. ஹேமலதா ஜியா? ஏன்டா மிஸ் இனிஷியலோட தான் கூப்பிடுவா நீ? அது என்ன ஜி? ஏன் ஜீன்ற? ஹாஞ்சி அந்த மாதிரியா? ஜீனா மிஸ். என்னடா சொல்றாங்க? ஒருவேளை மேம் வந்து ஹிந்தி எடுப்பாங்களோ? ஆகோஜி ஆகோஜி அந்த மாதிரி ஜியோ? அந்த ஜி இல்லையா? சரி என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அவங்க? இங்கிலீஷ், மேக்ஸ், இவிஎஸ். எல்லா சப்ஜெக்டும் ஒரே மிஸ் எடுக்கிறாங்க. இல்ல சின்ன பாப்பான்றனால நிறைய சப்ஜெக்ட் ஒரு மேம் எடுப்பாங்க இல்லப்பா? அவங்க தான் கிளாஸ் டீச்சரோ? ஓ அது வேறே அவனுக்கு. அதனால தான் அவ்வளோ கம்ப்ளைண்ட் ஆளு. சரி கிளாஸ்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஃப்ரெண்டுனா யாரு? ஹரி, பூமிக்கு, யாஸ்வின். என்ன எல்லாம் காய்ஸா இருக்கு, கேர்ள்ஸே கிடையாதா? ஏன் ஏன் பிடிக்காது. குடிக்கா? சரி வீட்டுல உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? அம்மா. இங்க மட்டும் ஒரு கேர்ளை குடிக்குது, அங்க கிளாஸ்ல உனக்கு கேர்ளை குடிக்கலையா? என்ன நியாயம் இது? பிடிக்கும் அம்மா. அங்காவை குடிக்கும் ஓகேடா. ஏன் கேர்ள்ஸ குடிக்காது? ரீசன் சொல்லு எனக்கு. ஐ வாண்ட் ரீசன். கேர்ள்ஸே பிடிக்காது சுத்தமா. அதுதான் ஏன்டா? அது தெரியல. தெரியலையா? தோக்கார் நான் ஒரு ஐடியா சொல்றேன், ட்ரை பண்றியா? நேரம் உன் கிளாஸ்ல இருக்க கேர்ள்ஸ் கிட்ட போயிட்டு ஏங்க ஏங்க என்னோட பேரு இது, உங்களோட பேர் என்ன, நல்லா இருக்கீங்களா, இந்த மாதிரி பேசி கொலகு சரியா? அப்போதான் வந்து எல்லாரும் ஈக்குவல்ரா. எல்லாரும் கூட நம்ம பேசணும் கொலகணும் புரியுதா? ஆங்க நான் எப்படி கெத்து கொண்டேனா? நீ பேச அத்த கேள்வி கேளு. சரி ஆங்க கிச்சனா என்னடா அவன் காது 2 பக்கமும் காத்தியா? இல்லையே திரும்பா அந்த பக்கம் காட்டு. பாத்தியா? பாத்துன்னு என்னடா 2 கொக்கலும் கங்கோல் போட்டிருக்க. 2 கொக்கமும் ஆமா. உனக்கு காதுல கங்கோல் கோட குத்தி இருக்குதா? புரியலையா? அட அப்புறம் என்னடா கோட்டுனுங்கிற? வீட்டுல சொல்லி காட்ட வேண்டியதானே? எங்க அம்மா கழட்ட விட மாட்டாங்க. அதுக்கார சொல்றாங்களா? சரி அதான் 2 கோட்டுக்கிறல்ல, ஒண்ணு மட்டும் கைட்டி கூட நான் கோட்டுக்கிறேன் ஸ்டைலா. தங்க விலை எவ்வளவு தெரியுமா?
என்னடா கிருஷ்ணா, ஆனந்த் சீனிவாஸ் கூட இந்த கேள்வி என்ன கேட்டது இல்ல, இவன் கேக்குறானடா என்ன? ஏன் உனக்கு தெரியும் என்ன விலை போகுது இன்னைக்கு ரேட்டு? என்ன தங்கம் சொல்லு கேட்கலாம். 1,00,000 கூட இருக்கும். 1,00,000 தாண்டிடுச்சுடா அது எக்கோ. சரி விடு, எனக்காக ஒரு தங்கம் கொடுக்க மாட்டியா நீ? நீங்க சம்பாதிக்கிறீங்களா, நீங்க வாங்கிக்கோங்க. நான் சம்பாதிக்கிறேனா? ஒரு உண்மையை சொல்லிட்டுங்கடா. டேய் நீ அமைதியாரு, என்னோட குங்குறல் எல்லாம் இங்கதான் நான் குங்குற முடியும்டா. சொல்லட்டுங்க, சம்பாதிக்கிற காசு ஒரு ரூபாய் எனக்கு தர மாட்டான்டா இந்த பையன். எல்லாத்தையும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கரெக்ட் தான். நீ என்ன பண்ண முடியும்? கங்கல் கேட்டாலே என்ன கலாய்க்கிற, நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ண போற? சரி பரவாயில்ல விடு. சரி நீ நல்ல காட்டெல்லாம் காடுவியாங்க, நீ யாரோட ஃபேன் முதல்ல அதை சொல்லு. ரஜினியோட ஃபேன். ரஜினி சாரோட டைலாக்லாம் தெரியுமா உனக்கு? ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி ஸ்டைலா சொல்றா, அப்படியே கைய ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. வேற லெவல்ல சொன்னடா. நீ கைத்தொடல் கொடுங்களேங்க, குழந்தைக்கு என்ன எனர்ஜி. அடாடாடா கிருஷ்ணா, என்னடா எப்படி காசா சொன்னால இன்னொரு டைலாக் சொல்றா. என்னடா ஒரு டைலாக் தான் தெரியுங்க உனக்கு? ரஜினி சார் டைலாக்ல ஒண்ணு கத்து வச்சுக்கின்னு நைஸா வந்து இறங்கிட்டுல இங்க, கரெக்டா? சரி ரஜினி சார் படத்துல இருந்து ஏதாவது ஒரு சாங் ஒன்று எடுத்து விட கேட்கலாம். ஆட்டோக்காரன் நானும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன். இவ்வளவுதானா? எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அப்ப வேற ஏதாவது சாங் பாடு கேட்கலாம். பிளாஸ்டே வி கச்சேரி தலைவி கச்சேரி ஆனா நான் மழை பார்க்கலாம் வைப்பாக்கலவா வைகாக்குலாவா? என்னடா அது வைகாக்குலா? ஏன்டா குழந்தைய பாடவும் சொல்லிட்டு கலாய்க்கவும் சரி இல்லடா. அது இன்னும் காணானே லிரிக்ஸ் தக்காந்ததே கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். இருந்தாலும் குழந்தை எவ்வளவு அழகா பாடினா, புதுப்பாட்டை எவ்வளவு அழகா பாடினா, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. ஓ நீயும் நானும் வந்து எங்கேயாவது வெளில போறோம்னு வச்சுக்கேன், நாங்க 2 பேருக்கும் மட்டும் கையில ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு கொட்டியில கிடைக்குது. எவ்வளோ? 10 லட்சம் ரூபாய். நீ என்ன பண்ணுவ அந்த காசை? உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு கொடுப்பேன். எனக்கு கைத்தட்டல் கொடுங்க, குழந்தைக்கு கைத்தட்டல் கொடுங்க. ஏற்கனவே ஒரு சம்பவம் எடுத்த காசுக்கு தான் தலைமுறைவா ஆள் கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கான். சரி அதை பத்தி நாங்க ஆக்குறவங்க பேசுவோம். தெரியாம எடுத்த காசுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருக்கு. கடன் வாங்குறது தப்பு, ரொம்ப தப்புடா. கடன் வாங்கலாங்க, கடன் வாங்கலாமாப்பா? கடன்னா என்ன முதல்ல? கடன்னா காசு வாங்குறது. யாருகிட்ட இருந்து? மத்தவங்க கிட்ட இருந்து. கடன் கொடுக்கலாங்க? கடன் கொடுக்க கூடாது. ஏன்டா டேய், யாரோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து ஒரு 500 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கலாங்க. நானும் வயிற்று கொலக்கு இங்க 4 பேருக்கு முன்னாடி இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு கொடுக்க மாட்டியாடா? நீ கொடுப்பியா? எவ்வளவு கொடுக்கலான் இருக்க? 10 லட்சம் ரூபாய். 10? ஓ அதாவது இந்த லூக்கு ஜோக்க போடுறாங்க. முதல்ல கீழே கத்துது ஒரு 10 லட்சம்னு சொன்னல, அதை எடுத்துன்னு வந்து நைசா கடனா கொடுக்குறேன்றான், கரெக்டா? சரி நீ இவ்வளவு சங்கத்தா பேசுறியே, பெரிய கோயினாட்டோன்னு என்ன ஆகலான் இருக்க நீ? கிரிக்கெட் பிளேயர். கைத்தட்டல் கொடுங்க, கைத்தட்டல் கொடுங்க. சூப்பர்ரா, சூப்பர்ப்பா. ஏன் உனக்கு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்? தோனியால பிடிக்கும். தோனி ரொம்ப பிடிக்குமா? வாடா வாடா வாடா, எனக்கும் தோனி ரொம்ப பிடிக்கும்டா. ஆங்கண்டா, அதனாலதான் நான் சிஎஸ்கே கலர்லயே குறந்துட்டேன். ஆங்க கிரிக்கெட்டை பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கணும் தங்கி, பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும், சரியா? என்னோட கெஸ்ட் வாழ்த்துக்கள். இது வரைக்கும் கேட்டதுலேயே டிஃப்ரெண்டான க்ரொக்கைல நீ தான்டா சொல்லிக்கிற. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. வெரி குட். ஸோ நாளையிலேருந்து டெய்லி வாங்க கொண்டு ஆரம்பிச்சிரு. நான் வந்து கோலிங் போடுறேன், ஃபாஸ்ட் கோலிங் எப்படி ஆடுறான்னு பார்க்கலாம் நீ, சரியா? வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூடா. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. அடாடாடாடாடா கிச்சனா, என்னடா அதிக்கிறாங்க, வேற லெவலில் அசைத்திட்டான்டா. ஸோ உனக்கு அத்தை தான் ஒருத்தவங்க இருக்கிறாங்களே, கூப்பிடலாங்க அவங்கள. வணக்கம். வணக்கம். எவ்வளவு கியூட்டான வணக்கம். நீ எத்தனாவது படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா நீ? அக்கா உனக்கு ரைம்ஸ்லாம் அட்டகாசமா தெரியுங்க. I little monkey jumping on the bed, one fall down from the bed. Mama monkey called the doctor said, no more monkey jumping on the bed. டாடாடாடாடாடாடா, கைத்தறல் கொடுக்கலங்க குழந்தைக்கு. நீதான் தூக்குறா காட்டு கோடி. அவங்க எங்க காடு கேட்கலாம்? தலபாடி கச்சேரி முடிய பறக்க விட்டு கொண்டாடலாமா பறக்க முடிய குறக்க விட்டு கொண்டாடுறோம். சாங்களா அப்படியா வரும்? நீ என்னடா பண்ற? முடிய குறக்க விட்டு நானும் கொண்டாடுறேன்டா. ஐயோ, உனக்கு விக்கு பிறந்துரும், அப்புறம் உன்னை தேடி வந்துருவாரு பாத்துக்க. ஐயோ அதை மறந்துட்டுனே. செட்டிங்லாம் கரெக்டா இருக்காடா? கரெக்டா இருக்கு. உங்க அருவு இருக்கா? இருக்குப்பா. இருக்கா? அது போதும். வீட்டில் உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்?
அம்மாடா. அங்க தான் குடிக்குமா? ஓஹோ! ஏன் எதனால? தெரியல. அப்படிலாம் எனக்கு தெரியாது. என்ன சொல்ல சொன்னாங்க. ஸ்டேஜ்ல போயிட்டு இத தான் நீ சொல்ற அங்காவ தான் ரொம்ப குடிக்கும்னு நான் வந்து சொல்லிட்டேன்ல. ஆங்க மாட்டி விட்டாங்க உங்கள. சரி வீட்ல யார் வந்து சம்பாதிக்கிறது? யார் வேலைக்கெல்லாம் போறது? அப்பாவும் அம்மாவும். 2 பேரும் வேலைக்கு போறாங்களா? டாடி என்ன வேலை பார்க்குறாரு? ஐடி கம்பெனி. என்ன டாடி நைட்டி கம்பெனில வேலை பார்க்குறீங்களா? டேய் நைட்டி இல்லடா ஐடி. ஓ ஐடியா? ச்சே டக்குன்னு காதுல தக்காம வந்துச்சு டாடி. என்னவா இருக்காரு? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாப்பிட்டு தூங்குவாரா? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரா டாடி? மாசம் ஒரு 1.5 லட்ச ரூபா வாங்குவாரா? டேய் சும்மா கேட்க வேண்டியதான் இல்ல. சரி உனக்கு கிளாஸ்ல வந்து என்ன மிஸ் எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்? பிரியங்கா மேம். நங்க பிரியங்காங்க. அட ஒல்லி ஹைட்டா இருக்காங்களே அவங்க தானே? நீ எப்படா சொன்ன? சும்மா சொன்ன பிரியங்காங்க ஒல்லி ஹைட்டான்னு ஆங்கான்ட்டா. பிரியங்காங்க வந்து என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க காக்காக்கு? மேக்ஸ். மேக்ஸ் எடுக்கிறாங்களா? அப்போ மேக்ஸ் எல்லாம் உனக்கு நல்லா தெரியுங்க. உனக்கு மேக்ஸ் எத்தனை நங்கூர் இருக்கும் தெரியும்? 100. சரி 100க்கு முன்னாடி என்ன நங்கூர் வருது? 99. அதுக்கு முன்னாடி 100. 100க்கு முன்னாடி 99, 99க்கு முன்னாடி 100. சகா இது மேக்ஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா உனக்கு? பிரியங்காங்க டங் 99க்கு முன்னாடி 98 வரும். தயவு செஞ்சு நாளைக்கு சொல்லி கொடுங்க. சரி நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எனக்கு மட்டும் தான் அந்த ஆன்சர் சொல்லணும் சரியா? ஓகேவா? நீயும் நானும் நந்து போயின்னு இருக்கிறோம் சரியா? டகால் ஒரு கவர் ஃபுல்லாக சாக்லேட் கிடைக்குது. நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோம். என்ன பண்ணுவோம் அந்த சாக்லேட்டை? அங்கேயே இருக்கணும்னு வந்துடுவேன். அங்கேயே வச்சுட்டு வந்துருவியா? ஏன் அங்கேயே வச்சுட்டு வந்துடுற சாக்லேட்டை? ஏன் எத்துன்னு போங்கன்ற? அது நம்மள்ட்ட இல்லை, வேற யாரும். அப்படி சொல்றா என் தங்கம். அப்படி சொல்லு. கைத்தட்டல் கொடுங்க குழந்தைக்கு. அடாடாடாடா சூப்பர்ரா. சரி வீட்டில் வந்து யார் வந்து திட்டினே இருக்கிறது? அம்மாவும் அப்பாவும். இதுல என்ன 2 பேரையும் கூட்டு சேர்த்துட்டாங்க? ஏன் திட்டுறாங்க? நாங்கள் அங்கேயும் டாடியும் சேர்ந்து திட்டுறாங்க எதுக்கு? தெரியல. தெரியும் கேளு. உங்க அங்கிட்ட கேளு. இன்னத்துக்கு என்ன திட்டுறீங்கன்னு கேளு. கேளுடா நான் இருக்கேன் தைரியமா கேளு. நான் காத்துக்கிறேன். நான் கேட்கிட்டேன் உனக்கு இதுல. கங்கி வணக்கம் கங்கி. வணக்கங்க. எப்படி 2 பேரும் சேர்ந்து வந்து காக்கா வந்து திட்டுறீங்களா? சேர்ந்து திட்ட மாட்டோம். டைமுக்கு டைம் மாத்தி திட்டுவோம். என்ன இது 3 வேளை ஸ்பிளிட் பண்ணி திட்டுறாங்களோ? காலையில கங்கி சாயங்காலம் டாடி நடுவில் வந்து காட்டி நீங்களும் திட்டுவீங்களோ? சொன்ன பேச்சு கேட்கலன்னா திட்டுற மாதிரி ஆகுது. அப்படியா? கங்கி கேட்சத்துனா பேசல. இங்க ஒரு 2 திட்டுங்க கேட்கலாம். சரி அதை விட்டு கங்கி வந்து திட்டுறாங்க அடிக்கிறாங்கன்னா நீ சேட்டை கொன்றனால தான் கொன்றாங்க இல்ல? அப்போ நீ சேட்டை கொன்னக்கூடாது சரியா? குட்டுக்கெல்லாம் நந்துக்கணும். இங்க எப்படி இருக்கியோ இதே மாதிரி வீட்டில் இருக்கணும் சரியா? சரி கங்கி நல்லா சங்கிக்கிறாங்களா? அங்க சங்க இல்லை இன்னும் நல்லா இருக்கும். நூடல்ஸ். டூடுல்ஸ்னு ஒரு குட்டா. டூடுல்ஸ்னா என்னடா? நூடல்ஸ். நூடுல்ஸா? ஓ அது ஜங்க் ஃபுட் ஆச்சே, சாப்பிடக்கூடாது. எதெல்லாம் நல்ல ஃபுட்டு? ராகி. ஏய் சூப்பர். வேற? வெஜிடபிள். வெஜிடபிள். வேற? பன்னீர். சரி தக்கட தங்கிட்டா தான் தெரியுங்க அவனுக்கு. ஏல மாட்டலாடுனா தெரியுங்க அவனுக்கு. என்ன வீடு கதை வச்சிருக்க கேட்கறதுக்கு? நல்லா இருக்கும், வால் இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. என்னவா இருக்கும்? ஒருவேளை கலர் மச்சானோ? இல்லடா தலை இருக்கு வால் இருக்கு உயிரும் இருக்கு. நீ அங்கதே இரு. சரி தெரியலையே எனக்கு என்ன ஆன்சரு? காயின். காயின். காயின்ல வால் எங்க இருக்கு? ஹெட்டும் டைலும். ஓ காயின்ல வந்து ஹெட்டும் டைலும் இருக்கனாலயா? கைத்தட்டல் கொடுங்களேங்க குழந்தைக்கு. சரி அதை விட்டு உனக்கு வந்து பெரிய கொண்டானு என்ன ஆகணும்னு ஆசை? டாக்டர். டாக்டரா என்ன கொள்ளலான் இருக்க? ஊசி போடலாம். சரி என்ன டாக்டர் ஆகலான் இருக்க நீ? பல் டாக்டர். பல்லு டாக்டரா? டாக்டர் ஆகணும்னா என்ன படிக்கணும்? எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ் தான் படிக்கணும். இவர் எம்பிபிஎஸ் படிச்சவர். இவர் கையத்தே ஒரு ஒழுங்கா போட தெரியாது. இருக்கலாதான் இருக்கும். எம்பிபிஎஸ் படிச்சா தெரியுங்க. பாப்பா வந்து எம்பிபிஎஸ் தான் தெரியாம எம்பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டாரா? அது விட குறால குட்டி காக்கா இவ்வளவு தெரிஞ்சதை பெரிய விஷயங்க. கைத்தட்டல் கொடுங்களேன் குழந்தைக்கு. சரி வந்ததுக்கு ரொம்ப நன்றி சரியா? நாங்க நிறைய பேசலாம். தேங்க்யூ வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. சுதீக்ஷா அங்கேயா சூப்பரா பேசுனீங்க. சுதீக்ஷா கட்டுறது வரவங்க யாருன்னா நான் டாக்டர் அனிதா ரெடி ஆகுறியா?
வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கியா? ஆளு கீகாக் மாதிரி ட்ரெஸ் கொட்டுன்னு ஃபுல்லா கீகாக்கே இருக்குது ட்ரெஸ்ல. நீ எல்லாம் பேசுற, வீட்டுக்கு வரியா? நான் உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு என்ன தருவேன்? உனக்கு ஏதாச்சும் தர, நீ என் வீட்டுக்கு வா. வீட்டுல ngீந்து போனது, ஃப்ரிட்ஜில் ngீந்து போய் மூடி வச்சது, இதெல்லாம் குத்தி ஏமாத்திட்டேனா? நான் சாக்லேட் தரேன். சாக்லேட்டுக்கெல்லாம் யாராவது வாங்குவாங்கல்ல? நான் என்ன குழந்தையா நான் சாக்லேட்டுக்கு வாங்கி வரன்றதுக்கு? வேற ஏதாவது கொடு. பலூன் தரேன். இல்ல குழந்தை மெட்டீரியலாவே சொல்றாளே, வேற ஏதாவதுடா? டக்கு தெரியா? டேய் பாப்பா குழந்தை, அதனால உன்னையும் ஒரு குழந்தை மாதிரி தான் அழகாட்டு நான். கரெக்டு தான், நானும் ஒரு குழந்தை தான் இல்ல. சரி, ஸ்கூல் எப்படி இருக்கு? ஜாலியா இருக்குதா போறதுக்கு? இருக்கு. ஏன் ஜாலியா இருக்குது? படிக்க. சொன்னதுக்கு மேல அங்கேயே கக்கன்னு சிரிக்கிறாங்க. நோட் பண்ணியா நீ அத? உனக்கு எவ்வளோ வயசு? எனக்கு வயசு இருக்கும்டா. எனக்கு ஒரு 7 வயசு. உனக்கு என்ன வயசு? 5. கைகோ நான் உன்னோட பெரிய கோயின்டா நானு. உனக்கு அண்ணன்டா நானு. எக்கோ உன் கோட்டே டேட்டுன்னு. January 16. உன் கோட்டை அன்னைக்கு உலகமே வேற ஒரு டே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். என்ன டே தெரியுமா? மாட்டு பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இல்ல? ஐயோ, ஆனா ஒரு ஆக்குவடான விஷயம் என்னன்னா, மாட்டு பொங்கல் அன்னைக்கு உனக்கு நிறைய பேர் கோன் பண்ணி ஆக்கி பர்த்டே சொல்லுவாங்களே. அது பண்ணிட்டாங்க. சரி, இந்த பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வாங்கின? என்ன குத்தாங்க கிஃப்ட்? எதுவும் கொடுக்கல. உன் பேர் என்ன? வெளியில சொல்றாத. என் பேர் கலருங்கச்சான். நான் சொல்லுவேன். அப்போ வந்து என் பேர் கலர் குருவி. ஆகண்டா நீ கலர் குருவி. அப்ப தாத்தா. ஆமா. 7 தாங்க என் வயசு. 7னா உனக்கு நீ சின்ன பாப்பா. நீ அழுதா உன் தண்ணியே வராது உன் கண்ணுல இருந்து. நீ பொம்மை. ஒரு கால கோபி போட்டு எடுத்துருவாளோ? நீ பேசுற. சார்ஜ் கோட்டு பேசுறனா? ஆமா. கிருஷ்ணா, எங்கடா சரி வச்சுக்கிற கேக்குல? இல்லடா, யாரா சொன்னாங்க நீ இந்த காட்டுலாம்? உன் ஃபர்ஸ்ட் காது டம்மியா தானே இருக்கு. காது டங்கி ஆகுதா? நீ பேசுறதுல ஆக்குற எப்படி எனக்கு கேக்குது? இங்க ஒண்ணு இருக்குல்ல, அது கேட்டுதான். எங்க அது 6 வருஷத்துக்கு வச்ச வருங்க. அது ஸ்பீக்கர் நினைச்சு அதுங்களையும் காதுல கேட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறியாடா நீ? ஆமா. அடக்காவுங்க. ஆனா ஒண்ணு கண்டுபிடிக்கலன்ற வரைக்கும் ஓகே. இவ்வளவு மோசமா கண்டுபிடிக்க நான் எதிர்பார்க்கலடா உங்ககிட்ட இருந்து. சரி, பரவாயில்ல விடு. என்ன கத்தின விஷயங்களை நீ விடு. உன்னை கத்தின விஷயங்களுக்கு வருவோம் சரியா? சரி. ரைம்ஸ் தெரியுங்க உனக்கு? உன் மனசுல ஹார்ட் பீட்டே இல்ல, அதனாலதான் நீ சார்ஜ் போட்டே பேசுற. இதெல்லாம் நல்லா வக்கனையா கேளு. நான் கேட்க வர கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கவே விடாத ப்ளீஸ்ரா. நான் கேட்கறேன்டா ஒரு 2 கேள்வி. இவ்வளவு நேரம் நீ கேளு பாப்பா. கேளு பாக்குங்க. இன்னும் சேலஞ்சுடா. தக்கா சொன்னா அடிக்காலோ? ஏன் இப்படி பாக்குற? வந்து பயமா இருக்கு. இப்படி பாரு. ஐயோ சரிடா. அங்க நான் பாக்குற காரையில கூட தக்கு கொண்டு குடிக்கிறாடா. கிருஷ்ணா, கொஸ்டினை கேக்குறேன்டா. கேள்றா கொஸ்டினை. உனக்கு சாங் தெரியுமா? தெரியும். சாங் தெரியுமா பாப்பா? எங்க? சரி, எங்க ஒரு பாட்டு கார்டு கேட்கலாம். சும்மா நடக்கிறையா தவளை கொட்டாயா, பஜமா இருக்கும் போது பஞ்சு மிட்டாயா. ஆமா, பஞ்சு மிட்டாயா. ஐயோ பஞ்சு மிட்டாயா. சோஜாமா இருக்கும் போது போமட்டி ஜாஞ்சு பாட்ட பாப்பா பிள்ளைக்கு உங்கடியில. என்னது? வாட்டர் பைக்கு அடியில இருக்குதா? என்ன இருக்குது வாட்டர் பைக்கு அடியில? நீ கொஞ்சம் சொல்ல விடுறியா? நீ ஒழுங்கா சொல்றியா? உன் நாக்கு சின்னதா இருக்கு. நீ விடு. நீ என்ன வர்ணிக்கத்த முதல்ல விடு. என்ன அப்படி பாக்குற? கீழே ஒரு டிஸ்க்ளைமர் தான் போடணும். ஏஆர் ரகுமான் சாருக்கும் தனுஷ் சாருக்கும் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு தயவு செஞ்சு நாங்க பொம்மை மாதிரி இருக்கியா? இருங்க, என்ன ஒரு 2 நிமிஷம் கேமரா பார்த்து கூட கேச விட மாட்டாடாங்க. என்ன சொல்ல வரனா? இந்த சாங் நீ ஸ்லோவா சொல்ல, காது வலிக்குது. கைக்க வீட்ல அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுங்க. பேசாத சொல்லு. நான் எங்க பேசுறேன்? ஒரு நிமிஷம் நீ தானே பேசிக்கிட்டு இருக்க வந்ததுல இருந்து. என்ன எங்க பேச விட்ட நீ? இப்ப சொல்லு என்ன? ஒரு காக்கா பேசாம அக்கா, அவளும் தங்கச்சி நானும் அக்கா, அவளும் தங்கச்சி நானும் அக்கா. நான் அக்காவா இருக்கும் போது அவ தங்கச்சியா இருந்தா. அவ தங்கச்சியா இருக்கும். அப்ப நீயும் இனி அம்மான்னு சொல்லணும். சரிங்க. அங்க தாயே என்ன? பயந்துட்டேன்னு ஒத்துக்குப்பா. நான் பயந்துட்டேன். நேரம் பேசிய கொள்ளுவா. சத்தியமா நான் பயந்துட்டேங்க. சரி, இங்க உட்காரு. இந்த வாய் பேசுறல நீ. வீட்டுல யாரு உன்னை சங்கையா அடிக்கிறது? அம்மா அப்பா. அதுல தெரியாது. ஆனா டெய்லி வந்து நீ அடி வாங்கத காத்துக்கிட்டா இருக்க தெரியாதான்னு கேக்குற நீ. ஏன் எதுக்கு வெளுக்குறாங்க உன்னை? இவ வெக்கப்ப
கட்டிட்டே இருப்பேன், நான் வைக்கவே விட மாட்டேன். டேரி சொல்லியாச்சு, உனக்குலாம் ஸ்ட்ராங்கே கிடையாது, புஜு புஜுன்னு தான் இருக்கும். எனக்கு இவ்ளோ ஸ்ட்ராங். கேட்ட கேள்விக்கு பதில தவிர எல்லாத்தையும் சொல்றாடா அவங்க. ஏன் உன்ன வீட்டுல அடிக்கிறாங்க? நான் படிக்கலன்னு. படிக்கலன்னா நான் ஸ்கூலுக்கு போலன்னு. நிறைய லீவ் போடுவியோ? ஆமா. சரி, லீவ் போடுறதுக்கு ஏதாவது ஒரு எதங்காரி லீவ்லாம் சொல்லு. மூக்கு எல்லாம் பெருசா ஹலோ, கேன் மாதிரி நீ என் இருக்கு. மூக்க விடு, நீ என் மூக்க விடு. நான் கேக்குற கேள்விக்கு பதில் பதில் சொல்லு சொல்லு. பிரணீதா. சரியா? என்ன கேள்வினா? ஐயோ, நான் கேள்வியே மறந்துட்டேன்டா இவங்களால. ஸ்கூல்ல வந்து லீவ் போடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன். அதேதான், லீவ் போடுறதுக்கு என்னெல்லாம் காரணம் சொல்லுவ? எனக்கு ஜுரம் வரும், ஜுரம் எனக்கு அம்மா வேணும், அவங்க வேணும். அடுத்தது அவ்வளவுதான். நைஸா அப்படி குறைக்காங்க கொண்டு ஸ்கூல்ல அழுது இது வீட்டுக்கு வந்துருவேன். சரி, உனக்கு ஒரு கொஸ்டின் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. சரியா? திரும்பி திரும்பி கொஸ்டினே கேடுவா, அதே தான் சொல்லுவியா? பெரிய ஆயிட்டு என்ன ஆக போற? நர்ஸ். நர்ஸா? அவ தின்னு அடிச்சா நான் வந்துருவேன், ஊசி தருவேன். இன்னும் மெண்டல் ஆகலடா. அதுக்குள்ள யாரு உன்னை சொல்லி அனுப்புனா? ஆனவன நானே தேடி வரேன் போ. இல்ல, இன்னும் நான் மென்டல் ஆகலன்றத அவர் புரிஞ்சுக்கினாரு. நீ நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். உனக்கு ஏபிசிடி தெரியுமா? உனக்கு ஆபீஸ் போறது தெரியுமா? உனக்கு பைக் இருக்கா? உங்க அப்பா கிட்ட புல்லட்டே இருக்கு. ஐயா, நான் கேட்ட கேள்விக்கு உங்க அக்கா கிட்ட குல்லட் இருக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? சரி, நீ நர்ஸ் ஆகிற எதுக்கு நர்ஸ் ஆகணும்னு சரியாக காரணம் சொல்லலையே. ஃபர்ஸ்ட் நான் கேள்வி கேக்குறேன்னு சொல்லவே இல்ல. நீ எப்படி பேசுற அத மட்டும் சொல்லு. அப்பதான் நீ கேள்வி இது கேளு. என்னது? வாய். யார எதுல பேசுறேன்? நான் இதுல தானே பேசுறேன். நானு உனக்கு வாய்ஸ் எப்படி வருது? வாய்ஸ் வாயில இருந்து தான் வரும். என்னடா கேள்வி இது? கிஸ்தா கிஸ்தா என்ன டென்ஷன் ஏத்துறாடா இவ. சரிடா, நீ டெய்லி உங்க மிஸ் இந்த கார்டு தானே கொடுத்துற. சும்மா உட்காந்து உன்ன கேள்வி கேட்கணும்னு வந்த என்னையே 1008 கேள்வி கேக்குறிய நீ. தங்கச்சி நீ வந்து பேசுவா. வேணா அவளை வேணா அனுப்பி விடு. நீ கோடா, நீ கோடா முதல்ல. அவ எவ்வளவு தங்கத்து தெரியுங்க. உன்னோட காக்கும் போது குட்டு கல்றாங்க. வாய கொடுத்துரு. ஃபர்ஸ்ட் பேசவே மாட்டேங்கிறா. ஆமாண்டா. சரி சொல்லு என்ன? என்ன? ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போகுது தெரியல. என்ன கிருஷ்ணா, என்னடா டிக்கெட் போட்டு கொடுறா ஏதாவது ஊருக்கு. கிளம்பி போயிடுறா கிருஷ்ணா. இனிங்க நான் இந்த சோக்கு வரலடா. அப்படிலாம் நீ முடிவு எடுக்க கூடாது. சரியா? ஓகே. ஓ, அதாவது ஷாம்பு கழுத்து காட்டுற. இப்படி வரு. இல்ல, எட்டி காத்தண்டா. இங்க இருந்து தெரியலையா? உன் தங்கச்சி ஒரு 4 கிலோமீட்டர். அண்ணன் கண்ணு இருக்கு. இப்படி ஏன் பாக்குற? பொதுவா வந்து நாங்க கேட்டது எல்லாருக்கும் புரியும், அவங்க கேட்டது தான் நம்மளுக்கு புரியாது. சரி, எனக்கு வாய்ஸ் முடியல, நீ சொல்லு. இப்போ என்ன சொல்லு? வாய்ஸ் முடியலையா? பேச முடியல. பேச முடியலையா? எப்பாடா சொல்லு சொல்லு. அங்க கூட பேசிக்கிட்டே இருக்கிறியாடா நீ? சரி சொல்லு. இப்போ என்ன? நான் அப்புறம் சொல்றேன் கிருஷ்ணா. உனக்கு ஒரு கோடி கும்பிடு போறேன்டா. தயவு செஞ்சு அவனுக்கு குழந்தைங்க ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாமே. தயவு செஞ்சு உன் இடத்துக்கு கோங்க. நீ எங்க கோங்க. நான் திரும்பி உட்காந்துக்கிறேன். போயிடு நீ. எங்க நான் இன்னும் நிறைய பேசணும். தயவு அந்த செஞ்சு டிவி யாருக்கு? நீ சாப்பிடவா போற? எங்க கைத்தறல் குத்தம் கோங்காட்டுறாங்க. என்ன கொண்டாங்க கோங்க. அங்க ஏதாவது பண்ணி அனுப்பி விடுங்க. கை கை குடிடா. உனக்கு கை குடிக்க தெரியுங்க. வாடா போலாம். புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. நானா? எங்க இந்தங்க தாங்க என்ன கடுக்கு ஏத்தின்னு இருக்கு. எங்க நீ இறங்குங்க. முதல்ல எங்க இறங்குங்க. நீ வாங்க. போடா முதல்ல போடா. எடுத்துக்கு போடா. எங்க நல்லா கேட்சாங்க. எங்க நல்லா. ஐயோ, நான் கேட்சவருங்கள பிரணிதா நல்லா கேட்சினாங்க. அடுத்ததா இருக்கிறது யாருன்னா ருத்ரனே. வாடாடே வந்துடுறா. அந்த அக்கா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துரு. தலைவரே வணக்கம். எவ்வளவு கியூட் ஆகுற. என்னடா உன் ஹைட்டு என்னோட குட்டி ஆகுறிய நீ? ஸ்கூலுக்குலாம் கோரியாடா செல்லம்? கோரியா? சரி, ரைம்ஸ் தெரியுங்க உனக்கு? ரைம்ஸ் தெரியுமா? எங்க பாடுங்க கேட்கலாம் ரைம்ஸ். ஜானி ஜானி பாப்பா வா வா டெல்லிங் லைஃப் பாப்பா. டெல்லிங் லைஸ் எஸ்கோ அக்காவா? ஏன்டா கொய் சொல்றியா? ஜானின்னு கேட்டா ஆங்கான்னு ஒத்துக்குவானா ஜானி? ஒருவேளை கிருஷ்ணா காலக்கோக்குல ஜானியே கொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டானோ? இல்லடா, அவன் பொய் சொன்னு ஒத்துக்கிறான். ஓ, அப்படியா? அதெல்லாம் குழந்தைக்கு எப்படி தெரியும் சொல்லு. சரி குழந்தாய், உனக்கு என்னடா வயசாகுது? எத்தனாவது படிக்கிற? எல்கேஜி. அடுத்தது அடுத்தது என்ன கிளாஸ் படிக்குவ? அவ்வளவுதான். அவ்வளவுதான். எல்கேஜி முடிச்ச உடனே ஸ்ட்ரைட்டா காலேஜ். அடுத்தது 8 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஷிஃப்ட். அடுத்தது கல்யாணம். மேட்ரு க்ளோஸ். சரி, ஸ்கூலுக்கு டெய்லி கோரியா நீ? கோரியா?
ஏன் ஸ்கூலுக்கு போகணும்? படிக்கிறதுக்கு. ஸ்கூல்ல எப்படி நீ சேட்டை பண்ணுவியா? அப்படியா? ஏன் அந்த மிஸ் ஒன்று அடிச்சுனே இருக்கிறாங்க ஒரு மிஸ். படிக்கலன்னா அடிவாங்க. மிஸ்ஸு பேர் தெரியுமா அவனுக்கு? பேர்லாம் தெரியும், சொன்னா நீ கோத்து விட்டுருவியே. அதானே. சரி, உன் கணியன்ல யாரா அது? எவனோ ஒருத்தன் உட்காந்து நெட்டி காத்துனுக்குறான். அது உனக்கு தெரியாது. அது ஐயோ எனக்கு தெரியாதுன்றனால தானே நான் உங்ககிட்ட கேட்குறேன். யாரா அவரு? அது பேர் போட்டிருக்கோம். ஆங்க SKID யார் எங்க என் சக்திகான். இல்ல வேற யார் அவரு? ஸ்பைடர்மேன். ஸ்கொய்டருங்கானா? என்ன பண்ணுவார் அவரு ஸ்கொய்டருங்கானு? வலை விடுவாரு. வலை விடுவாரா? ஒரு வேளை மீன் குடிக்கிறவரோ? ஏரி பீச்சிலலாம் வலை போட்டு மீன் குச்சின்னு வராங்களே அவங்க தானே? இல்ல எப்படிப்பா ஒரு ஸ்பைடர்மேன் ஆனாரு? படிச்சு ஸ்பைடர்மேன் ஆகுது. சரிடா, என்ன கொடிச்சா ஸ்கொய்டருங்கான் ஆகலாம்? ஏபிடிவி பார்த்தா ஏபிசிடி கொடிச்சாலே ஸ்கொய்டருங்கான் ஆயிடலாங்க. அப்போ உலகத்துல எல்லாருமே ஸ்கொய்டருங்கான் தானா? இல்ல இல்லையா? சரி, அங்க சமைக்கிறாங்களா வீட்டுல? சமைக்கிறாங்க. சமைக்கிறாங்க. என்ன சாப்பாடாங்க நல்லா சமைக்கிறாங்க? சாப்பாடு தான். சாப்பாடு தான். எந்த சாப்பாடு போட்டாலும் அங்க செஞ்சா சூப்பரா இருக்காங்க, இடி இடி இடுக்கோங்கன்றியா? நீ வந்து பெரிய ஆளானா என்ன ஆகலான் இருக்க? டாக்டர் தான். ஏன் பைலட் ஆக மாட்டியா? பைலட்டு ஏரோப்ளேன் ஓட்டுற வர்றா? பிடிக்காது. பிடிக்காதா? சரி, இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர், அதான் பிடிக்காது. ஸ்போர்ட்ஸ், போலீஸ். பிடிக்கும். போலீஸ் பிடிக்குமா? அப்ப போலீஸ் ஆக வேண்டியதானே? நான் பெரிய பையனே ஆகலையே. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலங்க. கரெக்டு தானே கிருஷ்ணா? கரெக்டு தானே. பெரிய பையனாட்டோன்னே அவன் முடிவு பண்ணிக்க போறான். அதை நீ என்ன வேணா ஆகுடா, ஆனா சூக்கரா ஆகும். சரியா? வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரியா? உன்னோட இடத்துல உட்காந்துக்கு. அக்மார்க் ஆளு பசங்களா ரெடியா இருக்கிறீங்களா கேங்களோட? ஸோ விளாட்றதுக்கு முன்னாடி வந்து நான் ரூல்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்கள் முன்னாடி என்ன இருக்குது? ஸ்ட்ரா இருக்கு இல்லையா? இப்படி ஸ்ட்ராவை கையில் எடுத்து கிருஷ்ணா மூக்கில் வை. அதாவது ஸ்ட்ராவை இப்படி கையில் எடுத்து மூக்கு மேலே இப்படி வச்சு கீழே விடாம இப்படியே போயிட்டு இதில் போடணும். புரிஞ்சுதா மம்மிஸ்? புரிஞ்சுதா? இவ்வளோதான் ரூல்ஸு. 100 செகண்ட்ஸ் தான் கொடுக்கும். அதுக்குள்ளே யார் நிறைய எடுக்கிறாங்கன்னு பார்த்துடலாங்க. ஸோ மம்மிஸ்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. ஸோ முதல்ல வர கோறது யாரா கிருஷ்ணா? வழக்கம் போல் அத்விக்ராமே வலிச்சிடுவோம். வலிச்சிடலாங்க. என்னடா ரெடியாக இருக்கிறியா? ஸோ அத்விக்கங்க வாங்கோ. ரெடியாக இருக்கிறியாடா கொட்டு நீயே? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கூப்பிட்டு சொல்லு. இல்ல மங்கி திருக்கி ஸ்டார்ட் பண்ணோம். கோங்கோ திருக்கி ஸ்டார்ட் பண்ணுங்க. தங்கி கலகறடா நீ. ஐயோ கீழே. மங்கி தலையில கவின்னு போக கூடாது, மூக்குல கவின்னு போகணும். இப்பதான் கரெக்டா பண்றீங்க. மங்கி வெளில ஊந்ததெல்லாம் கவுண்ட்ல எடுத்துக்க மாட்டோம். ஒண்ணு மைனஸ். டேய் வெளில ஊந்திச்சுடா. அப்படியே வாடா, திருப்பி வா, ரீஸ்டார்ட் பண்ணுவா. மங்கி மூஞ்ச கீழே இருக்குங்க, மண்டையெல்லாம் தூக்காதீங்க. அதெல்லாம் உள்ள தள்ளில விடுங்க. தம்பி நீ ரிட்டர்ன் வா. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. சூப்பரா ஆடுறாங்க. நல்லா விளையாடுறீங்க. சூப்பரா ஆடுறீங்க. ஐயோ தம்பி வாப்பா திருப்பி வாப்பா. ஐயோ கிருஷ்ணா டைம் வேற டைம் போயினே இருக்குதுல்ல. டைம் போதுரா. ஐயோ ஊந்துச்சு. வாங்க ரீஸ்டார்ட். சரி, டென்ஷன் ஆகாத. சூப்பர். பக்கத்துல போயிட்டு பொறுமையா நின்று கையில கூட எடுத்து போடு. வாடா டென்ஷன் ஆகாதடா. எட்ரா டைம் இருக்குடா இன்னும். 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம். ஐயோ நடாங். அதாவது நாங்க வந்து மூக்கையோ மூஞ்சியோ மட்டும்தான் வச்சு விளையாட சொன்னோம். கழுத்து, தொண்டை, காது, தலை எல்லாத்தையும் வச்சு விளையாடிக்கிறீங்க நீங்க. என்ன ரொம்ப போடுறது கஷ்டமா இருக்கு. தங்கி எத்தனைடா உள்ள கோட்டை? 2 தான் போட்டேன். எங்க எல்லாத்தையும் கீழே கோட்டி எத்தனை வர அதே தான் கொட்டிக்கிட்டு இருந்த நீ.
ஆனா நல்லா முயற்சி பண்ணல தம்பி. சரிங்க நாங்க எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு எண்ணிடலாங்க. எண்ணிடலாமா? 1 2 6 6 எடுத்துருக்காங்க. பெரிய கைத்தடல் குத்துலாங்க. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு ரொம்ப Thank you. சந்தோஷம். உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. அதிக்கிறாங்க அங்கே வந்து சங்கையாகலான்னாங்கல்ல. அது கத்துது இருக்குது யாரு? சுதிக்ஷா அங்கே வாங்க. ஓகே உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கையெத்தணும். ஒரு கை வைக்கக்கூடாது பாப்பா, கை வைக்கக்கூடாது. திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணு ஃபர்ஸ்ட்ல இருந்து. கை வைக்கக்கூடாது, மூக்குலயே புடி. பாரு இப்படி பண்ணு பாப்பா, இங்க பாரு. கட்டாங் தலையை தூக்காதீங்க, தலையை கீழே இருக்கு. அவ்வளவுதான்மா. எக்ஸாக்ட்லி இதுதான் பாப்பா. பாரு இங்க பாரு, இப்படி பண்ணு. கட்டாங் தூக்குற ஆடுறீங்க, அப்படியே ஆடுங்க. ஐயோ பாரு பாப்பா, இங்க பாரு. நல்லா லிப்ப மேல தூக்கு. பரவாயில்ல, அப்படியே கூட வா. வரலாம். 2 பேர் ஆக்சிடென்ட். கட்டாங்காரல நல்லா ஆடுறீங்க. சூப்பர் பாப்பா. ஆனா வாயில எல்லாம் கடிக்க கூடாது, மேல வச்சு எடுத்துட்டு வரும். சரியா? சூப்பர். கட்டாங்காரல. ஐயோ ஊந்துச்சே. டைம் போய்கிட்டு இருக்கு. என்ன கல்லுல எல்லாம் கொண்டு வரா பாப்பா. இங்க பாரு, இங்க மேல இங்க வை. இங்க பாரு. இல்ல நீ பின்னாடி வா. டைம் முடிய போகுது. 10 9 8 7 6 5 4 3 2 1. அப்படியே ரிவர்ஸ் வாங்க. கிருஷ்ணா என்னடா மூஞ்ச நீ கண்ணி காட்டான் குழந்தைக்கு எப்படி கொண்டோன்னு. இப்படி பண்ணு பாப்பா. இந்த மாதிரி தான் மூஞ்ச வச்சு தூக்கின்னு போயிருக்கணும். நல்லா மூஞ்சக்காரு கல்லுல வச்சு ஞான எடுத்துன்னு போறேன். என்னடா பேசுறேன்? இல்லடா மூஞ்சக்காரி எவ்வளவு அழகா இருக்கு, கல்லுல வச்சு எடுத்துன்னு போறியன்னு கேட்டேன். பாப்பா நல்லாதான்னா என்ன ரூல்ஸ் படி ஒரு தப்பு பண்ணிட்டான். அங்கே கையை கொடுங்க. நேருங்க அந்த 2வது ரவுண்ட்ல இருந்து மூஞ்சி அசிங்கமா தெரிஞ்சாலும் கொராலன்னு அதை கண்ணிங்க காத்திக்கலாம். பண்ணிடலாமா? 1 2 3 4 7ல நாங்க ஒண்ணு மைனஸ் பண்றோம். ஏன்னா காக்கா வாயிலே தூக்கினதுனால ஒண்ணு மைனஸ் பண்றோம். ஆமா ஓகே காக்கா 6 எடுத்துக்கிறாங்க. இவங்களும் பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. தேங்க்யூ வந்ததுக்கு. உங்க இடத்துல போய் உட்காந்துக்குங்க. தேங்க்யூ குங்கி, உங்க இடத்துல உட்காந்துக்குங்க. துதிக்கிச்சா சூப்பரா விளையாண்டாங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தவங்க 6, 2வது வந்தவங்களும் 6, அடுத்தது வரவங்களும் அது நிறைய எடுக்கிறாங்களா பார்த்துலாங்க. 6 எடுக்கிறது கஷ்டம். இவளா ஐயோ கிச்சனா நீயே கேங்குக்கு கூக்குறாவல. ஏண்டா என்னன்னா நாங்க வச்சிருக்க கேங்கு வாய மூடுற மாதிரி கேங்கு, அதனால பிரச்சனை இருக்காதுன்னு நாங்க நினைக்கிறோம். என்னடா நானும் அதான் நினைக்கிறேன். கூக்குறவங்கள நீயே கூப்பிடுறா, நான் கூப்பிட மாட்டேன், நீ கூக்குற. வாங்க பிரணீதா உங்க மம்மி. என்னடா ரெடி ஆகுறியா? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. எடு வாயாடி டக்குன்னு எடு. எங்க நிக்க மாட்டுது மூக்குல. கீழே என்ன இருக்குது? கீழே என்ன பாப்பா இருக்கு? என்ன 1/2 கிலோ கிட்ட முன்னாடியே கீழே விட்டுட்ட பாப்பா. நல்லா டைட்டா புடியாத. இப்படிதான் குடிக்கணும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி இன்னும் முன்னாடி. கீழே குனி. ஐயோ வெள்ளம் ஊந்துச்சு. அங்க கார்ல கலக்குறாங்க. அவங்களதான் அங்காவே தள்ளி விட்டாங்க. தூக்கறங்க நீ கார்ல ஆறீங்க. ஐயோ கறக்க விட்டாலே பாப்பா. நல்லா ஜாலியாவே அவள்தான் பிக்சலா வச்சு எடுத்துடுவா. விழுந்துடுச்சு. மங்கி கார்ல டைம் முடிய போகுது. ஐயோ டைம் முடிய போகுது.
8 7 6 5 4 3 2 1 டைம் காயாடி எத்தனை எடுத்த 0. ஆக்சுவலா நான் சிரிக்கலான்னு வந்தா எனக்கு முன்னாடி குகீர்னு ஒரு சிரிக்கு யாருன்னு பார்த்தா பக்கத்துல அங்க இருக்குன்னு சிரிக்கிறாங்க. ரைட்டுங்க நீங்க ஆனா வேற லெவல்ல விளையாடிட்டீங்க. நீங்க எத்தனை எடுத்து வச்சுக்கிறீங்க? பாப்பாக்கும் சேர்த்து எடுத்துருக்காங்க. காக்காக்கும் சேர்த்து எடுத்து வச்சுக்கிறீங்களே. சரி என்ன இல்லாம எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு என்ன இல்லாம பாப்பா 9 10 11 அடாடா 12 எடுத்துருக்காங்க. பெரிய கைத்தறல் கொடுத்துருக்காங்க. சூப்பர் தேங்க்யூ. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். எட்ல போய் உட்காந்துக்குங்க. காயாடி எட்ல போய் உட்காந்துக்கோ. தேங்க்யூ வந்ததுக்கு. டாடாடாடா காயாடி காக்கா வேறல ஆடிட்டாடா. ஸோ 4வதா வர இருக்கிறது யாரு? ருத்ரா வாடா. ருத்ரா ngongி. ஓகே ருத்ரா ரெடி ஆகுறியா? ngongி ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சூக்கருங்க வேறல ஆடுறீங்க. கை வைக்காத, மூக்குல மட்டும் வச்சு எடுத்துட்டு போ. சரியா? மூக்குக்கு நடுவுல வைய. கை வைக்காத, கை எடுத்துரு. கையிலே படக்கூடாது. கையில பட்டா ஃபவுல் அது. ஐயோ திருக்கி முதல்ல இருந்து வா. மம்மி வேற லெவல்ல ஆட்டிருக்கீங்க. அங்க வேற லெவல்ல ஆடுறாங்க. அடாடாடா அசால்ட்டா தூக்கின்னு வராங்கடா. என்னடா தங்குல் மூக்குல குதிக்கின்னு வராங்க மாதிரி கோயினுக்குற. போப்பா பின்னாடி இருந்து வாப்பா. முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுப்பா. அங்க வேற லெவல்ல டக்குனு வாங்க. டைம் கோயினே இருக்குது. டக்குனு வாங்க. முதல்ல இருந்து வா. ஐயோ டைம் முடிய போகுதே ngongி. இன்னொரு 4-5 டக்குன்னு வாங்க ngongி. டைம் ஓடுது. டைம் ஓடினே இருக்குது. கமான் ngongி டைம் ஓடினே இருக்குது. டக்குன்னு வாங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். ருத்ரா மூக்கில் எத்தனை வரானா தங்குள் தூக்கின்னு வரா மாதிரி வர. அவ்வளவு வெயிட்டாவா இருக்கு அந்த ஸ்ட்ரா. கிட்ட போயிட்டு வெளில கொட்ட நீ. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இவ்வளவு அடுக்கி வச்சிருக்கீங்க. ட்ரை பண்ணேன். ருத்ரா நீ அங்க போய் எத்த எல்லாமே கவுலு தான். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். அங்க எத்தனை எடுத்துருக்காங்கன்னு எண்ணிடலாமா? அடாடாடாங்கி 9 எடுத்துருக்காங்க. பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்தது உங்க இடத்துல போய் உட்காந்துருங்க. தேங்க்யூடா ருத்ரா. சரி குத்துலாமா கிஃப்ட்? ஃபர்ஸ்ட் இருக்க பாப்பா யாரு? அதுக என்ன இக்கவே இவ்வளவு தயங்குறான். ஒருவேளை நிறைய இருக்கோ சொல்றதுக்கு. ngongி எங்க? ஹலோ ngongி. ஹாய். நான் ngongி சொல்லுங்க. எப்படி தாங்குறீங்க? கொஞ்சம் கஷ்டம் தான். அப்புறம் இந்த நாள் உங்களுக்கு எப்படி போச்சு? சூப்பரா போச்சு. சூப்பர் ngongி. அப்புறம் உங்களுக்கு நான் எந்த ரவுண்ட் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு இருக்கும்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குச்சிருந்தது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேசினது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிங்க. தேங்க் யூ. ரொம்ப நன்றி. ஹலோ ஆண்டி. ஹாய். உங்களுக்கு எந்த ரவுண்ட் குச்சிருந்தது? எனக்கு இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். உங்களை வந்து ரொம்ப பேசின ரவுண்ட் தான். அடாடாடா என்ன கழிவு ஊத்துன ரவுண்ட் அவ்வளவு குச்சிருந்ததா உங்களுக்கு? எல்லாருக்குமே அந்த ரவுண்ட் தான் ரொம்ப குச்சிருந்தது போல. தேங்க் யூ ஆண்டி. வந்தது ரொம்ப சந்தோஷம். ஓகே தேங்க் யூ so much. அப்படியே ஃப்ரெண்ட் கிட்ட கொடுங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட. யாக்கா க்ளோஸ் ஃப்ரெண்ட். எப்படி விளையாடுனா உன் ஃப்ரெண்ட்? நல்லா விளையாடுனா. உண்மையை சொல்லி எப்படி விளையாடுனா? நல்லாதான் விளையாடுனா. நல்லா சுங்க அப்படி மிரட்டி கேட்டாலும் வந்து கரெக்டா சொல்றியான்னு பார்த்தேன். தேங்க்யூடா கோனிஸ் வந்ததுக்கு. எத்துல உட்காந்துக்கோ. தங்கி டே வணக்கம்டா. வணக்கம். நான் உன்னோட பேரு என்ன? கிரண். நான் எப்படி இருக்கு இந்த நாள் உனக்கு? ஜாலியா இருந்தியா? ஜாலியா இருந்துது. தேங்க்யூ கிரண். உட்காந்துக்கோ. வந்ததுக்கு நன்றி. தேங்க் யூ. அடுத்ததாக இருக்குது யார் என்றால் சுத்தி கிஷா. ஹலோ ngongி. ஹலோ. வீட்ல எப்படி தானா இவங்க? வீட்ல நல்லா பேசுவா. அது என்ன தெரியல இந்த இடத்துல கொஞ்சம் லாக் ஆகுது. உங்களுக்கு எந்த ரவுண்டு ngongி ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு எல்லா ரவுண்டுமே பிடிச்சிருந்தது. ரொம்ப என்டர்டெய்னா இருந்தது. தேங்க்யூ ngongி. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ. டாடி வணக்கம் டாடி. வணக்கம். டாடியோட கஷ்டம் எனக்கு புரியுது.
இங்க வந்து இன்னும் நடிக்கிறா வீட்டுல இன்னும் டார்ச்சர் கொண்டா தெரியுங்க அப்படின்றாரு. வாய் எப்படி மூடவே மூடாது வீட்ல. இங்க வாய் திறக்கவே இல்லை சார். திறக்கவே இல்ல. எந்த ரவுண்ட் உங்களுக்கு குச்சிருந்தது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேசினது தான். பேசினது தான். நன்றி டாடி. ஸோ காட்டிங்க வணக்கங்க. வணக்கம். நாங்க உங்க கேத்து எப்படி நான் அடக்கணும் பாத்தீங்களா இன்னைக்கு? என் அடக்கம் குறைய காத்து சைலண்ட் ஆயிட்டாங்க பாத்தீங்களா? வீட்ல ஒரே அமக்கலாம் தாங்க, ஒரு நிமிஷம் கூட வாயே மூட மாட்டான். இங்க வந்து அவ்வளோ சைலண்டா இருக்கா இப்போ. அவ்வளோ பயங்காயாங்கல டெரர்ல நானு ஏதாவது கொண்டா அடிச்சு வச்சிருங்காட்டா அடிச்சு இல்லடா. எல்லா ரவுண்டுமே குழந்தைங்க எல்லாருமே நல்லா விளையாடுனாங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக நான் இங்கேயே கேட்டுக்கிறேன். ஆயாடி கொங்கி கொங்கி எங்க இருக்கீங்க? எப்படி கொங்கி கண்ட்ரோல் பண்றீங்க வீட்டுல? வீட்ல இதை விட அதிகமா சேட்டை பண்ணுவாங்க. எந்த ரவுண்டு குச்சிருந்தது உங்களுக்கு? எல்லா ரவுண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர்மா. உங்களுக்கு வந்து இந்த நாள் எப்படி கொங்கி கோச்சு? ரொம்ப ஜாலியா போச்சு, ஃபன்னா போச்சு. ரொம்ப நன்றி கொங்கி. நீங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. டாடி கிட்ட கொடுங்க. டாடி உங்க கஷ்டம் எனக்கு புரியுது டாடி. பரவாயில்ல, நீங்களாவது இருக்கீங்களே எனக்கு. அவ என்னையே அப்படித்தாடா காலகாலமா பேசிக்கிட்டு இருக்கா. உன்னைய பேசுறா மட்டும் கண்டுக்கணுமாக்கா? டாடியோட மைண்ட் வாய்ஸ் வெளியில கொண்டாரு டிஜே. டாடி வீட்டுல நீங்க சமாளிக்கணும் எந்த மாதிரி சமாளிக்கீங்க அவங்கள? எனக்கு வந்து 2 பேருமே வாயாடியா தான் இருக்கிறதுனால நான் அமைதியாயிடுவேன். முன்னாடி வந்தது மைண்ட் வாய்ஸ் இல்ல, இப்போ வந்தது தாங்களே மைண்ட் வாய்ஸ் கிஸ்டா. புரிஞ்சுக்கிட்டேன். பழகிட்டீங்க காலக்கோக்கில். நன்றி. நன்றி சொல்லி டாடி முடிச்சிட்டாரு. வீட்டுக்கு போங்க. இன்னைக்கு சாப்பாடுல என்ன இருக்குன்னே தெரியாது பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் த பிளாட்ஃபார்ம். இது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஷோ. ஸோ அவங்களோட பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இது. தேங்க்ஸ் ஃபார் த சான்ஸ். தேங்க்யூ டாடி. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ லாஸ்டாக இருக்குது ருத்ரா. கங்கி வணக்கம் கங்கி. வணக்கம். நான் கங்கி எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? நல்லா போச்சு. அப்புறம் வந்து ருத்ரா எக்கங்க இப்படி தானா? இல்ல, இதுக்கு ஆப்போசிட். சரிங்க. ருத்ரா வந்து எப்படி நீ கற்காங்க பண்ணாரு? எல்லாமே நல்லா தான் பண்ணா. அவனுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இவ்வளோ பண்ணதே பெரிய விஷயம். ஆமா. உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குச்சிருந்தது? எல்லா ரவுண்டுமே நல்லா எல்லா இருந்துச்சு. ரவுண்டுமே இருந்தது. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. அக்கா சைத்தன்யா அக்கா, உனக்கு என்ன ரவுண்ட் ரொம்ப குச்சிருந்தது? எல்லா ரவுண்டும் பிடிச்சி. எல்லா ரவுண்டும் பிடிச்சிருந்ததா? சூப்பர் சைத்தன்யா அக்கா. தேங்க்யூக்கா. நீ வந்ததே ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. குத்துலாமா கிஃப்ட்டு? குத்துலாங்க. வாங்க எல்லாருங்க இறங்கி. அதுக்கு டென்ஷன் ஆகக்கூடாது, புரியுதா? வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரியா? சூப்பரா நீ கொறக்காங்க கொன்ன. அதனால உனக்கு ஒரு அழகான கிஃப்ட். தேங்க்யூ கொறக்காங்க. என்ன சுத்திக்கிச்சா? டான்ஸ் ஆட சொன்னா சுத்திக்கிட்டு இருந்தேன். நல்லா கேட்டதுன்னா சைலண்ட் ஆகிற. வீட்டில் போய் வாய் அடி அடி நடிக்கிறல நீ. தேங்க்யூ நான் வந்ததுக்கு. தேங்க்யூ கிருஷ்ணா. எதுவும் கேட்டாத கிஃப்ட கொங்குன்னு எடுத்து கொடு. நீயே எடுத்து கொடுத்துட்றான். வந்ததுக்கு தேங்க்யூ. வாயடி வாயடி. முடி. சரி எக்கோ மேலோட்டே தெரிந்த கீழே ஒருத்தர் இருக்கான்றதையும் மறந்துட்டா நானு. ருத்ரா நல்லா விளாட்னே. சூக்கரா கேட்டுங்க. தேங்க்யூ வந்ததுக்கு. அங்கே வச்சிருக்கு. ரொம்ப வெயிட்டாக இருக்கோ? அடாடாடாடா மக்களே, இந்த மாதிரி இவங்கள மாதிரி வாழை கொசங்க நாங்கள் வீட்டில் இருக்காங்க. நாங்கள் சோக்கியாத்தி அழகு காக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு நம்பர் தெரியுதா? அந்த நம்பருக்கு குழந்தைங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்கோ. அப்படி அனுப்புனாதான் நம்ம ஷோவில் கலந்துக்க முடியும். எஸ். ஸோ கிருஷ்ணா இந்த மாதம் வந்து ஆறு வருஷத்தோடவே சுற்றலான் இருக்கேன்டா. நல்லா இல்லைடா இந்த கெட்டப்பில். வந்தால் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் விடு. சரி விடு. அடுத்த எபிசோடில் மாற்றிட வேண்டியது தான். சூப்பர். ஸோ மக்களே, இந்த வாரம் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மீண்டும் 4 வாழை கொசங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றது உங்கள் கலருங்கச்சா. அப்புறம் உங்க கிருஷ்ணா. இது நாங்க ஜெயா டிவியின் வாழை பசங்க. பூமிக்கு யாருமே பாரம் இல்ல. ஏத்த வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான்.